லவ் ஓ லவ். ரொம்ப ஐ திங்க் இன்னைக்கு தான் முத வாட்டி மீட் பண்ணுறோம் பவிஷ். நிறைய வாட்டி ஃபோனில் பேசியிருக்கோம். பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் 3 பாடல்கள். 3 பாடல்கள்லேயும் சரி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. பட் பார்க்கும்போது ஏன்ச்சு ஆடணுன்ற ஒரு லெவலுக்கு இருந்துச்சு. அண்ட் அதுக்கான வந்து மெயினான கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஐ திங்க் ஃபாக்ஸன். யூ ஆர் ரியலி அமேசிங் ஃபைண்டர்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. பரிமளான்கோட சாங்ஸ் வாட்சா விடாத, அதுக்கப்புறம் தம்ட்டு தக்காளி, அது கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டாகிராமே 2 வாரம் டாமினேட் பண்ணி விட்டுருச்சு அந்த பாட்டு. அண்ட் தட் இஸ் வாட்ஸ் ரிக்வயர்ட் இன் திஸ் கரண்ட் சினிமாட்டிக் அட்மாஸ்பியர். அதே மாதிரி ட்ரெய்லர் கூட பார்த்தோம். நீங்கள் சாயந்தரம் பார்த்துருவீங்க. ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு படத்தை வந்து மக்கள் வந்து பார்க்க வரணும்னா வெறுமன படம் நல்லா இருந்தால் அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ராக்ஷன் கெயின் பண்ணிட்டு போயிடும். பட் ஒரு ட்ரெய்லரோட கட் வந்து எந்த அளவுக்கு முக்கியன்றது இந்த காலகட்டத்தில்ன்றது ரொம்ப வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நம்ம ரீசெண்டாக வந்து எத்தனையோ பெரிய படங்கள் வந்து அது ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்சல்யூட்டாக ஒரு ஆடியன்ஸை வந்து உள்ளே இழுக்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரெய்லர், அதே மாதிரி ஒரு வைப்பில் வந்து இந்த ட்ரெய்லர் இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் கட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் தினேஷ் சார், தனஜயன் சார், ஐ திங்க் உங்களுக்கு கரெக்டான ஒரு பேராக கிடச்சிருக்காரு. ஸோ அகேன் வெரி வெல் கன்ஸ்ட்ரக்டட், வெரி வெல் புட் ஃபார்வர்ட் ஃபிலிம். అండ్ నాగదుర్గ உங்கள் స్క్రీన్ ప్రెజెన్స్ ఇస్ రియల్లీ గుడ్. అండ్ ఇలాంటి ఒక మంచి రోల్ మీకు ఇలాంటి ఒక షార్ట్ టైంలో వచ్చింది. అండ్ ఐ హోప్ యుల్ డూ జస్టిస్ అండ్ ఐ హోప్ యూ గెట్ లాట్ ఆఫ్ ఫ్యూచర్ ఫిల్మ్స్ యాజ్ వెల్. అండ్ இங்கே இருக்கிற பவிஷ், த ஹீரோ ஆஃப் டுடேஸ் ஸ்டேஜ். அண்ட் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடியிருக்காரு, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது வந்து நீக்கிலேயே வந்து அவர் கல்ச்சர் ரெக்கக்னிஷன் வந்து மேலும் மேலும் தொடரட்டும், மேலும் மேலும் வளரட்டும். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தை வேலை செஞ்ச எல்லாருக்கும், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், டேரக்டர் மெயினாக சார் நல்லா பண்ணியிருக்கீங்க. டெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க, வெளியே ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. படமும் அதே மாதிரி வரும். அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தி என்டையர் டீம். வரும் ஜூலை 10 இந்த படத்தை வந்து திரையரங்குகளை பாருங்கள். தேங்க்யூ. அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை 1.5 மணி நேரத்தில் மாற்ற முடியும்னா எனக்கு தெரிஞ்சு கடவுளால் முடியும். அப்படி மாற்றின 2 கடவுள் தான் தினேஷ் சாரும் தனஞ்சயன் சாரும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எப்பவுமே நம்ம ஒரு படம் பார்ப்போம், ஒரு படம் நடக்கும். எனக்கு இது ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்கல்ல ஒரு 3 மாதம் 4 மாதத்தில். ஸோ குழந்தை நல்லா இருக்கா, அது கரெக்டாக ஸ்டெடியாக இருக்கு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறது தான் என் குழந்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், ரொம்ப பேர் எங்களுக்கு சொல்லுவாங்க, மகேஷ் நீ இந்த மாதிரி வந்திருக்கிறது வந்து உன்னோட தன்னம்பிக்கை அப்படின்னு. ஸோ அது என்னோட தன்னம்பிக்கை மட்டும் இல்லை, அதுக்கு என் மேலே நிறைய பேர் வச்சு இந்த நம்பிக்கையும் காரணமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை வச்ச நண்பர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒரு ஹீரோ படத்தை அந்த ஹீரோவை நான் பாராட்டுறது ஓகே, கூடவே இன்னொரு ஹீரோ இருந்தார், அவர் பார்த்துட்டு அந்த ஹீரோவை பாராட்டினதுக்கு. ஸோ இந்த ஜென் கொஞ்சம் எப்படி நல்லா போய்கிட்டு இருக்குங்கிறதுக்கு அஜய் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்ததும் சரி, வந்து அவரை ப்ளஸ் பண்ணதுக்கும் விஷ் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஒரு படத்தை வந்து நான் தூக்கிட்டு போனேன், கேமராமேன் இவர் தனஞ்சயன் சார் எடுத்துகிட்டு போனார். படம் ஷூட் நடக்கும்போது இன்னொருத்தர் கேமராவை தூக்கிட்டு போவார், அவர் கேமராவை மட்டும் தூக்கிட்டு போகல, என்னோட விஷனையும் சேர்த்து தூக்கிட்டு போனார் முத்தையா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் நம்ம ஃபைட் மாஸ்டர் அபி ப்ரோ, அவர் எனக்கு வந்து பொய்க்கால் குதிரை படத்துலேருந்தே தெரியும். அவரை நான் நடிகனாங்க அந்த படத்தில், அவர் படம் நல்லா இருக்கிறது போது. ஸோ அபி ப்ரோ அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆர்ட் டைரக்டர் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஹீரோ வந்து என்ன சொல்கிறது, எல்லோரும் எப்படி ஒரு விஷனுக்கு வந்து ஒரு அது என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஒரு ஏதோ ஒன்று இருக்கும் அங்கே ஒரு உருவம், ஒரு மாதிரி புகையாடுறதுக்கு வந்து ஒரு உருவமாக்குறது வந்து பவிஷ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் பவிஷ் ப்ரோ. நாகதுர்கா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்ஸ். இந்த லவ் ஓ லவ் வந்து மற்ற திரைப்படத்துக்கு இசை வெளியிட்டு வர்றதுக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக இப்போ ரவிமரியா வந்திருக்காரு, ரவிமரியாவோட பையனை ஹீரோ வச்சு நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு வந்து ஒரு 100 கதை கேட்டேன். நான் 100 கதை கேட்டு அப்போ மகேஷ் வந்து ரவிமரியா என்கிட்ட கூப்பிட்டு வந்தார். இந்த கதையை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப அந்த 100 கதையில் இந்த கதை பெஸ்ட்டாக எனக்கு தோணுச்சு. அது என்னென்னா, அந்த மௌன கீதங்களில் வந்து பாக்கியராஜ் சாரையும், தங்கைக்கு ஒரு கீதத்தில் டி ராஜேந்திரனும் அது மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கதை வந்து எக்ஸ்ட்ராலண்டாக இருந்தது. ரவி இந்த கதையை நம்ம பண்ணலாம் அப்படின்னா அவரோட பையனுக்காக அவரை ஹீரோ வச்சு பண்ணுறதை நாங்கள் முடிவு பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். அப்புறம் மெதுவாக வந்து மகேஷ் சொன்னார், சார் இந்த கதையை நான் வந்து தனஞ்சயன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், ஆனால் ஒரு 6 மாதமாக அப்படியே இருக்குது சார், பண்ணுறாரா இல்லையான்னு தெரிலன்னு. நான் கேட்கட்டேமா சார்னாரு. அப்புறம் நீ எங்களுக்காக கேட்காத, நானே அவர்கிட்ட பேசுகிறேன்னு நான் வேறு எல்லாம் விஷயம்லாம் பேசிட்டு அவர்கிட்ட மெதுவாக கேட்டேன், சார் மகேஷ்னு ஒரு பையன்கிட்ட கதை கேட்டிங்களே அது எப்படி சார்? கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணுறேன், ஒரு சரியான இது வந்தோம்னா அதை லிங்க் பண்ண போது சார் 2 monthsல ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ ரவி கூப்பிட்டுன்னா ரவி அந்த படம் டேக் ஆஃப் ஆகுது, அதனால் அந்த கதையை நம்ம பண்ண முடியாதுன்னு. அதனால் இந்த கதையை வந்து ஏறக்குறைய எனக்கு ஒரு 1.5 hours சொன்னார்.
அவ்வளோ அழகாக அந்த கதை கேட்கும்போதே ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது. உண்மையாக வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும். இதில் நடிக்கிற 2 பேர் மிகப்பெரிய பேர் வாங்குவாங்க. இதில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ் இந்த கதை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கதை சொல்லும்போது 2 சொன்னார். அப்போ பவிஷ் ஹீரோன்னு சொல்லல, ஆனால் செல்வராகவன் மாதிரி ஒரு கேரக்டர் தான் சொன்னார். அந்த கதையை உருவாக்கும் போதே செல்வராகவன் மாதிரி ஒரு கேரக்டருங்கிறத உருவாக்கிட்டார். அப்புறம் ஒரு ரவுடி கேரக்டர்னு சொன்னார். அது யாருன்னு பார்த்தா வனிதா கொண்டு வந்து வச்சு உண்மையிலே நான் அந்த இதுக்கு நான் சிறப்பாக இருந்தது. அப்புறம் உள்ளே வரும்போது இப்போ தினேஷை பற்றி இவர் சொன்னார், நம்ம தினா சொன்னார், எப்படி நீங்கள் நண்பர்களாக இருக்கீங்கன்னு. உண்மையிலே நீங்கள் உங்கள் எல்லாரும் தெரியும், நம்ம தனஞ்சயன் வந்து எல்லாத்துலேயும் அதிகம் பேச்சு உட்பட. அது பேசும்போது கொஞ்சம் சிவட்டனாக இருந்துட்டோம். நீங்கள் இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வரும்போது சொன்னார், சார் டைரக்டர் எக்ஸலன்ட் சார். அதாவது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி திட்டமிட்டு என்கிட்ட ஒரு பட்ஜெட் சொன்னார் மகேஷ். நான் சொன்னேன், மகேஷ் இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாது மகேஷ், நீ சொல்கிறத விட கொஞ்சம் இது. நான் ஒரு பட்ஜெட் கொடுத்தேன், எவ்வளோ ஆகும். இல்லை சார் நான் கொஞ்சம் ஸ்க்யூஸ் பண்ணி பண்ணுறேன். நான் சொன்னேன், இதெல்லாம் பண்ண முடியாது, இன்றைக்கி கரண்ட்டுடைய வேஜஸில் கரண்ட் சிஸ்டத்தில் இதை பண்ண முடியாதுப்பா, இவ்வளோ பண்ணணும். அவர் என்ன பட்ஜெட் சொன்னாரோ அதே பட்ஜெட்டுக்குள்ளே, அதை நான் சொன்ன பட்ஜெட் அதுக்குள்ளே வந்து அதை முடிச்சிருக்காருன்னா உண்மையில் 2 பேரோட முயற்சி இருக்கு இல்லையா, தனஞ்சயனோட முயற்சி ப்ளஸ் மகேஷோட திட்டமிடுதல். அப்போ உள்ளே வரும்போது ஒரு விஷயம் சொன்னார் நம்ம தனஞ்சயன். அதாவது வந்து தனஞ்சயன் வாயால் ஒரு டைரக்டரை வந்து பிளான் பண்ணுறதுல எக்ஸலண்ட்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் மகேஷ். உண்மையாக வந்து நீ வந்து வேறு கிரேட் சார், இந்த டைரக்டர் ரொம்ப கிரேட் சார். என்னென்ன நைட்னு போகுது அப்படின்னா 6 மணிக்குள்ளே என்ன எடுக்கணும், இந்த மிக செலவான விஷயங்களில் இப்போ ஸ்டடிகாமோ கிம்பலோ இல்லை ரிச் மாடல்ஸ் இவங்களாம் வந்து அதிகமான செலவு வருதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள 5-6 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அப்புறமா மீதி விஷயங்களை எடுக்கிறது. இது மாதிரி செலவு ஐட்டங்களை முதல்ல பண்ணுறது, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறது. இப்போ எத்தனை நாள் சொன்னாரோ அத்தனை நாளுக்குள்ளே அந்த படத்தை முடிக்கிறது. அப்போது ஒரு சரியான டைரக்டர் இருந்துட்டால் ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொன்னார். அந்த ப்ரொடியூசருடைய வேலையை சரியான டைரக்டர் தேர்ந்தெடுக்கிறது தான். அதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். என்னுடைய மெயின் அசோசியேட்டாக இருந்தால் இவன் வந்து எனக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை சொன்னான். நான் அப்பே சொல்லிட்டேன், இந்த படம் ஹிட்டடா, இது இன்னொரு ரோமியோ ஜூலியட்டா சொல்லிட்டேன். எனக்கு கதை தெரியும், இது அதுவும் அன்றைக்கே சொன்னேன், இல்லை சார் தேடிட்டு இருக்கேன் சார், இப்படி ஆர்டிஸ்ட் தேடிட்டுருக்கேன், ப்ரொடியூசர் தேடிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு கதை கரெக்டாக வந்துச்சுன்னா அதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் செட் பண்ணி கொடுத்துரும் உனக்கு. கண்டிப்பாக சூப்பராக ஹீரோ ஒருத்தன் வருவான், ஹீரோயின் ஒருத்தன் வருவான்னு சொல்லியிருந்தேன். வந்துட்டீங்க, 2 பேருமே செம்ம அழகாக இருக்கீங்க, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், ராக்கெட், கலக்குங்க. வந்த எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. வி ஆர் ஃபாக்சன், பிரதீப் அண்ட் வேன், 2 பேர் கொண்ட குழு. சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ். நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல வேண்டியது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் திங்க் மியூசிக்லேருந்து சந்தோஷ் சார், மகேஷ் அண்ணா, மணி ப்ரோ, விஷால் ப்ரோ, 4 பேருக்கும் நன்றி. லைக் சின்ன வயசுலேருந்து 2 பேரும் சும்மா ஃபாக்சன் தெரு, பெரம்பூரில் இருக்க ஃபாக்சன் தெருவுலேருந்து மியூசிக் பண்ணிகிட்டு இருக்க பசங்களை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கொடுத்து நிற்க வச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப ஒரு ஜான்ரா அது மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் வைப்ஸில் போட்டிருக்கோம். அண்ட் அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மகேஷ் ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி, பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.